ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா சக்தி திருமகன். டைரக்டர் அருண் பிரபு, மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆக்டர் விஜய் ஆண்டனி, சுனில் திரிபாதி, பாகி சந்திரசேகர், செல்முருகன், திரிபாதி ரவீந்திரா, மாஸ்டர் கேசவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க 1989 மயிலாடுதுறையில் ஒரு பெண் கொல்லப்படுறாங்க. அந்த டெட் பாடியை எரிக்கப்படுது. போலீஸ் அவங்க குழந்தைய குப்பை தொட்டில் போடுறாங்க. 2025 காலகட்டம் காட்டுறாங்க. விஜய் ஆண்டனி செக்ரட்டரியேட்டில் மீடியேட்டராக இருக்காரு. பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளாக இருக்காரு. போலீஸ் பதவி உயர்வு வேணும்னாலும் வாங்கி தர்றாரு. பொலிட்டிஷியனுக்கு பொலிட்டிக்கலி பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணுறாரு. கட்டத்துக்கு மேலே ஒரு பெரிய டீலை முடிக்க சொல்லி ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு விஜய் ஆண்டனி கிட்ட. அவரும் அந்த டீலை முடிச்சு கொடுக்குறாரு. அதில் வந்த பிரச்சனைனால வில்லனான சுனில் திரிபாதி விஜய் ஆண்டனியை ட்ராக் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, விஜய் ஆண்டனி ஏன் இவ்வளவும் பண்ணுறாரு, அதுக்குண்டான பின்னணி தான் என்ன அப்படின்றதும் படத்தோடைய மீதி கதை. விஜய் ஆண்டனி கிட்டுன்ற கேரக்டரில் செக்ரட்டரியேட் மீடியேட்டர்னு நினச்சிருக்காரு. இவர் மனசு வச்சா எது வேணாலும் நடத்தி தர முடியும்னு காட்டுறாங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 40 லட்சம் இழந்தவர் விஜய் ஆண்டனி கிட்ட அந்த 40 லட்சத்தை மீட்டு தர சொல்லுவார். அதில் விஜய் ஆண்டனி அவர் ஹேண்டில் பண்ணுற விதமும் சால்வ் பண்ணுற விதமும் ரொம்ப நல்லாவே இருந்தது. திரிபாதி ரவீந்திரா இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டரை அப்படியே தூக்குனாலும் எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது இந்த படத்தில். சுனில் திரிபாதி காதல் ஓவியம் ஹீரோ இந்த படத்தில் வில்லனாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளாக இருக்காரு. மோரலஸ் விஜய் ஆண்டனி செய்கிற அதே வேலையை பெரிய லெவலில் செய்கிறாரு. அவர் கேரக்டரை நல்லா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். செல்முருகன் விஜய் ஆண்டனியோடைய ட்ராவல் ஆகிற மாதிரி தான் அவர் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அவருக்கு பெரிய டைலாக் இல்லை, இருந்தாலும் இமோஷனல் சீன் இருக்குது செகண்ட் ஹாஃபில். அதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாகி சந்திரசேகர் செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வராரு. அவர் கம்யூனிசம் பேசுகிறாரு. அந்த கம்யூனிசம் பேசுகிற சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ராம் பாண்டியன் ஒரு கேரக்டர் வருது. அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. விஜய் ஆண்டனியை ட்ராக் பண்ணுறதுக்காக வில்லன் அனுப்பி வச்சிருக்காரு. ராம் பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னு அப்டேட் கேட்டுகிட்டே இருக்காரு ஃபோனில். அந்த சீன்லாம் பெருசாக இம்பாக்ட் ஆகலை. படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். விஜய் ஆண்டனி எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கு யார் யார்கிட்ட டீல் பேசுகிறாரு, அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறாரு. அது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு உடனே அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. அதனால் திங்க் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இந்த படத்தில் சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவர் யூடியூப் சேனலில் 2 பேரோட பேசிகிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சீன் காட்டுறாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் வர டைலாக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோவர் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே டேக்ஸ்னால எவ்வளோ பாதிப்படைகிறாங்கன்னு டைலாக் மூலியமாக சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர் அருண் பிரபு இதுக்கு முன்னாடி அருவி வாழ் இந்த மூவியை எடுத்திருக்காரு. டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கக்கூடிய டைரக்டர். இந்த மூவி பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போன டைரக்டர். செகண்ட் ஹாஃபில் ஹீரோ வில்லனை பழி வாங்குற கதையாக தான் எடுத்திருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னே சொல்லலாம். 90s அண்ட் இயர்லி 2000s சங்கர் மூவியில் பீப்புள் பர்செப்ஷனில் சொசைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் விஜய் ஆண்டனி தான். பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. மாறாதோன்னு ஒரு மெலடி சாங் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபர் ஷெல்லி இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் ரேமான் டெரிக், அதுக்கப்புறம் கிராஸ்டா டென்ஸும், இவங்க 3 பேரும் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேஜிங்காக இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கிரெடிட் இவங்களுக்கு கொடுக்கலாம். படத்துடைய ப்ளஸ் விஜய் ஆண்டனி இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் ஜேர்னர் மூவியாக கோடியில் ஒருவன் மூவி நடிச்சிருக்காரு. அவர் கரியரில் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த மூவி அவர் 25th மூவி. இந்த மூவியில் அவரோட ஆக்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் படத்துக்கு பலம் சேர்க்குது. இந்த படத்தில் சோஷியல் மெசேஜ் உள்ள சீனு ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அதுலேயும் சொசைட்டியில் எவ்வளோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிற சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்த மூவி இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேஜிங்காக இருக்காது. இந்த மூவி அதை உடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஆவரேஜாக இருக்குது. டீசென்ட் வாட்சாக முடிஞ்சிருக்கு இந்த சக்தி திருமகன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.